ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஒரு பாட்டி, கொஞ்சம் ஏழை தான் அந்த பாட்டி. ஆனால் பெரியவா கிட்ட அப்படி ஒரு பக்தி அந்த பாட்டிக்கு. ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வரா. பெரியவா பாட்டியை பார்த்து கேட்குறா, இப்போ எங்கே ஜாக? பட்டணத்துக்கு வந்துட்டேன் பெரியவா. பட்டணம்னா மெட்ராஸ், அந்த காலத்துலலாம் பட்டணம் தான் சொல்லுவா சென்னையை. அப்பளம் வடம் பண்ணி ஏதோ விற்று பொழப்பு நடந்துட்டுருக்கு பெரியவா. அப்போ பெரியவா உடனே சொல்கிறா, பாட்டிக்கு 2 புடவை, கம்பளி போர்வை, மெட்ராஸ் போகிறதுக்கான பஸ் சார்ஜு எல்லாம் கொடுத்துருன்னு அங்கே இருக்கிற பாரிஷதர்கிட்ட, சிப்பந்திக்கிட்ட சொல்கிறா பெரியவா. எல்லாம் வந்ததும் பாட்டி பக்கம் அதெல்லாத்தையும் அப்படியே நகர்த்தினார். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டி கேட்குறா, பெரியவா ஒரு மடி செஞ்சு கிடைச்சா தேவலாமா இருக்கும். இதை கேட்ட பெரியவா அங்கே இருக்கிற சிப்பந்திக்கிட்ட கஞ்சாடையிலேயே சொல்கிறா, மடி செஞ்சு இருந்தால் எடுத்துட்டு வான்னு. மடி செஞ்சு எங்கிருந்தோ தேடி எடுக்கப்பட்டு பாட்டிக்கும் அதை பெரியவா கொடுக்க சொல்லிட்டா. திரும்ப பாட்டி கேட்குறா, பெரியவா கையால் ஒரு ருத்ராட்ச மாலை, அதையும் அங்கே இருக்கிற பாரிஷதர் கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த மாலையை தன்னோட திருக்கரத்தால் தொட்டு ஆசிர்வதித்து அழகான புன்னகையுடன் பாட்டிக்கிட்ட கொடுத்தார் மகா பெரியவா. அப்பனே ஜபமாலை தந்த என் சத்குருநாதான்னு பாட்டிக்கு சந்தோஷமான சந்தோஷம், எல்லாத்தையும் எடுத்துண்டா. ஆனாலும் இன்னும் ஏதோ ஒன்று பாக்கி இருக்கே. கொஞ்ச தூரம் போனவள் மறுபடியும் பெரியவா கிட்ட வந்து நின்றாள். இந்த முறை கேட்கலை எதுவும். பெரியவாளுக்கு கொடுப்பதற்காக வந்தாள். அவரிடமிருந்து எத்தனை தான் பெற்றுக்கொண்டாலும் ஆகார நியமத்தின் ஆதர்ஷ புருஷனுக்காக அன்பின் மிகுதியால் தான் பண்ணி கொண்டு வந்ததை தருவதில் உள்ள சந்தோஷம் பாட்டிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருந்தது. அப்போதெல்லாம் பெரியவா ஓரளவு அன்னபிக்ஷை ஏற்றுக்கொண்டிருந்த காலம். பாட்டிக்கோ பெரியவாளுக்கு எவ்வளோ பண்ணினாலும் தகும். ஆனால் தனக்கு பணத்தால் எதுவும் பண்ண முடியாட்டாலும் அப்பளம் வடா பெரியவாளுக்காக மடியாக பண்ண முடியுங்கிறதுனால பக்தி ஸ்ரத்தையோடு நிறைய அப்பளமும் வடா சில தினசும் குழம்பு கருடாமும் பண்ணி எடுத்துட்டு வந்தா. அவள் கையில் பெரிய சம்பளத்தை பார்த்ததுமே சிரிச்சுண்டே கேட்டார் பெரியவா, என்ன கொண்டு வந்திருக்க? பாட்டி சொல்கிறா, பெரியவா என்னமோ ஒரு ஆசை, பெரியவாளுக்குன்னு மடிமடியாக அப்பளாமும் வடாமும் கொஞ்சம் குழம்பு கருடாமும் எடுத்துன்னு வந்திருக்கேன், ஏத்துண்டு அனுகிரகம் பண்ணணும். இப்படி பாட்டி சொன்ன உடனே கனிவோடு பார்த்தார் பெரியவா. நான் உன்னோட அப்பளம் கருடாத்தை அப்படியே ஸ்வீகரிச்சுட்டுட்டேன், சந்தோஷந்தானே? பெரியவா இப்படி சொன்ன உடனே எனக்கு வேற என்ன வேணும் பகவானே? பாட்டியின் கண்கள்லேருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இப்போ பெரியவா சொல்கிறா, இப்போ நீ எனக்காக இன்னொரு காரியம் பண்ணு. இப்படி சொன்ன உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்து. லோகம் நன்னா இருக்கணும்னா வேதம் இருந்துட்டே இருக்கணும். அப்படி இருக்க பண்ணுறதுக்காகத்தான் என்னால் ஆனதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு ஆளை சேர்த்து அங்கங்கே வேத பாடசாலையெல்லாம் நசிஞ்சு போகாமல் காப்பாற்றி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பெரியவா சொல்லிட்டு வரா. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு பெரியவா தொடர்ந்து சொல்கிறா, வேறு என்னெல்லாமோ படிப்பு இருக்குது. எந்த படிப்பு படித்து எந்த தொழிலுக்கு போனாலும் கை நிறைய சம்பளம்னு இருக்கிற இந்த நாள்லேயும் என் வார்த்தையை கேட்டுண்டு சில தாயார் தகப்பனார்கள் பசங்களை பாடசாலைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கா. என்னையே நம்பிண்டு குழந்தைகள் அப்படியே ஒப்பு கொடுத்துருக்கா. வரப்போகிற காலத்துலேயும் வேதம் போயிடாமல் கொஞ்சமாவது ரட்சித்து கொடுக்க போகிற அந்த குழந்தைகள் தான் எனக்கு உசுறு. ஆகையினால நீ என்ன பண்ணுறேன்னா, சின்ன காஞ்சிபுரத்தில் மடத்து பாடசாலை இருக்குது. அங்கே சுந்தரன்னு சமையலை பார்த்துக்கிறவன் இருக்கான். எனக்காக நீ பண்ணிட்டு வந்த
இந்த அப்பளாங்கருடாத்தை அவங்கிட்ட கொடுத்து குழந்தைகளுக்கு வறுத்து போட சொல்லு. இப்படி பெரியவா சொல்கிற. அப்படியே செஞ்சுடுறேன் பெரியவா, இப்போவே போகிறேன். நான் சொன்னேன்னு சொல்லு. பாவம் அதுகள் அப்பளாங்கருடாத்தை எல்லாம் பார்த்தே எத்தனையோ காலமாக இருக்கும். அதனால் சந்தோஷமாக சாப்பிடுங்கள். அதுவே எனக்கு பரம சந்தோஷம். நம்மளை நம்பிண்டு பெத்தவா அதுகளை அனுப்பினதுக்கு பதிலாக நாமும் ஒன்று பண்ணினோங்கிற சந்தோஷம். சாதாரண அம்மாக்களே அவர்களுடைய குழந்தைகளுக்கு யாராவது பிடித்ததை செய்து கொடுத்தால் குழந்தைகளை விட அம்மாக்கள் தான் ரொம்ப சந்தோஷமடைவார்கள். இவளோ வேத மாதா இல்லையா மகா பெரியவா? வேதம் படிக்கும் குழந்தைகளை நன்றாக ரட்சிப்பதை விட நம் வேத ஜனனியை சந்தோஷப்படுத்த வேறு சாதனை ஏதும் தேவையா என்ன? பாட்டி பெரியவா சொன்னபடி எடுத்துட்டு போய் அந்த பாடசாலைக்கு கொண்டு கொடுக்குறா. மகா பெரியவாளுக்கு எப்படி ஒரு கருணை பாருங்கோ. இந்த காலத்தில் வேதம் படிக்க வரதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி குழந்தைகளை அப்பா அம்மா அனுப்புகிறா. ஆற்றுல இருந்தானா விதவிதமாக பண்ணி போடுவா அம்மா குழந்தைகளுக்கு. ஆனால் இங்கே பாடசாலையிலலாம் அப்படி கிடையாது. அங்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடான ஒரு உணவு தான், சாத்வீகமான உணவு தான் அங்கெல்லாம் தயார் பண்ணி குழந்தைகளுக்கு போடுவாள். ஏன்னா அவள்லாம் நன்னா படிக்கணும், படிப்பில் கவனம் இருக்கணுங்கிறதுனால சாத்வீகமான உணவு தான் இருக்கும். ஆனாலும் எப்பயாவது ஒரு முறை பெரியவா இந்த மாதிரி யாராவது ஏதாவது கொண்டு கொடுத்தான்னா அதை அந்த குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்படுவாள். அது எனக்காவது ஒரு நாள் சாப்பிட்டு சந்தோஷப்படட்டுமே அந்த குழந்தைகள். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே படிச்சுட்டு இருக்கா அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டுன்னு. அதே மாதிரி தான் ஒரு பக்தர் எலுமிச்சம்பழ மாலை கொண்டு போட்டபோது அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து கும்பகோணம் பாடசாலையில் நீ அங்கே தானே எடுத்துகிட்டு போய் அந்த பாடசாலையில் கொடுத்து ஊறுகாய் போட்டு குழந்தைகளுக்கு போடட்டும்னு அந்த வேதம் படிக்கிற குழந்தைகள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாள் பெரியவா. வேதம் நன்னா வரணுங்கிறதுக்கு பாடுபட்டவர் மகா பெரியவா இல்லையா? இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். திரை இசை திலகம் என்றால் KV மகாதேவன் அவர்கள். சினிமா உலகில் மிகச்சிறந்த இசை அமைப்பாளராக கொடிகட்டி பறந்தவர். அவர் வாழ்க்கையில் சாட்சாத் மகாதேவனின் அம்சமாகவே திகழ்ந்த மகா பெரியவா நடத்திய மகத்தான அற்புதம்தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். கர்நாடக இசையில் கரை கண்டவரான KV மகாதேவன் அவர்களின் பிள்ளையோ அம்மா தரும் பணத்தில் மேல்நாட்டு ஹிப்பிகளுடன் பழகி ஊராய் சுற்றுகிறார். KV மகாதேவன் தன் பிள்ளையின் கவலையை மறக்க இசையில் மூழ்கிவிட்டார். திருமதி லீலா மகாதேவனோ செய்வதறியாமல் தவித்து கொண்டிருக்கிறார். காரணம், இவர்களின் பிள்ளை இவர்களை பிரிந்து ஒரு நாள் ஹிப்பிகளுடன் எங்கோ சென்று விட்டதுதான். அப்போது அவருக்கு ஆறுதலும் தேறுதலுமாக நல்லதொரு ஆலோசனை சொன்னார் ஒருவர். காஞ்சி மகா பெரியவாளை தரிசனம் செய்தால் நற்பலன் கிடைக்கும், உங்கள் பிள்ளை கண்டிப்பாக மனம் மாறி திரும்பி வருவான் என்று. அதோடு அவரே காஞ்சி பெரியவரை தரிசிக்க உங்களுக்கு கவிஞர் வாலி உதவுவார் என்றும் சொன்னார். மறுநாளே வீட்டுக்கு வந்த கவிஞர் வாலியிடம் திருமதி KVM அவர்கள் விஷயத்தை சொல்ல, அப்படியா, அதுக்கென்ன, கரும்பு தின்ன கசக்குமா? நானும் பெரியவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் மாமாவும் நாளைக்கே என்னோட வாங்க, என் காரிலேயே போயிட்டு வந்துடலாம். இப்படி கவிஞர் வாலி சொன்னார். மறுநாள் தேனம்பாக்கம் என்னும் இடத்தில் மகா பெரியவா இருப்பதை அறிந்து அங்கே சென்றார்கள் எல்லோரும். மகா பெரியவாளை தரிசித்து அவரை நமஸ்காரம் செய்து எல்லாவற்றையும் சொன்னார்கள். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட அந்த மகான் பதில் எதுவும் சொல்லாமல் திருமதி KVM அவர்களை மட்டும் அழுத்தமாக தீட்சின்னமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு கொஞ்சம் குங்குமத்தை வழங்கிவிட்டு உள்ளே சென்று விட்டார். மகான் ஆறுதல் சொல்வார், அனுகிரகம் செய்வார் என்று எதிர்பார்த்தால் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. ஒருவேளை நம் மகன் திரும்ப வரமாட்டானோ என்ற வருத்தத்தோடு திரும்பினார்கள் அவர்கள். வழியில் வாலி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அந்த மகானின் பார்வை மட்டுமே போதும், அந்த தீட்சண்யமே உங்கள் மகனை திரும்ப வரவழைத்துவிடும், கவலைப்படாமல் வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் வீட்டை நெருங்கிய போது கிட்டத்தட்ட நள்ளிரவை நெருங்கியிருந்தது. வீட்டின் வாசலில் இருட்டில் யாரோ நிற்பது தெரிந்தது.
அழுக்கு உடை, பரதேசி கோலம் என்று நிழலாக தெரிந்தது. ஹிப்பிகளோடு சேர்ந்துவிட்ட தங்கள் மகனும் இப்படித்தானே இருப்பான். ஒருவேளை அவன்தான் மனம் மாறி திரும்பி வந்திருப்பானோ? மனதுக்குள் பதைபதைப்போடு காரில் இருந்து இறங்கி அவனை நெருங்கிய திருமதி கேவி மகாதேவன் அப்படியே சிலிர்த்து போனார். ஆமாம், அவர்கள் மகன்தான் திரும்ப வந்திருந்தான். கண்களில் நீர் தழும்ப மகனை அழைத்து கொண்டு தேம்பினார் தாய். இன்னைக்கு காலையில் ஒரு 10-11 மணி இருக்கும். அப்போதிலிருந்தே இந்த ஹிப்பி சகவாசம் சரிப்பட்டு வராது, உடனே வீட்டுக்கு திரும்பிடணும்னு மனசுக்குள்ள கட்டளை மாதிரி ஒரு குரல் கேட்டுண்டே இருந்தது. நானும் யோசித்தேன். அது சொல்கிறது தான் சரின்னு தோணித்து, அதனால் திரும்பி வந்துட்டேன்னு அவர்களோட மகன் சொன்னான். மகன் தனக்குள் கேட்டதாக சொல்லும் அந்த குரல் காஞ்சி மகா பெரிவாளின் குரல் இல்லை, இல்லை, அந்த கடவுளின் குரல் என்றே தோன்றியது திருமதி கேவிஎம் அவர்களுக்கு. அங்கேயே நின்று உரக்க சொல்லத் தொடங்கினார். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்த அந்த அம்மையார் நான் தழுதழுக்க தன் நன்றியை சொன்னார். உங்களால் எனக்கு என் புள்ள கிடைச்சிட்டான். இப்போ வாலிக்கிட்ட சொல்கிறார். அந்த மகானை தரிசிக்க சொன்னதே இந்த மனிதர் எம்ஜிஆர் அவர்கள்தான். இதில் இன்னொரு முக்கிய விஷயம், பின் ஒரு நாளில் வாலி இது பற்றி எம்ஜிஆரிடம் கேட்க, ஐயா, நானே உங்களிடம் சொல்லியிருந்தால் நீங்கள் கட்டாயப்படுத்தி அவர்களை கூட்டி சென்றிருப்பீர்கள். அது தவறு. அவர்களுக்கே அதில் நம்பிக்கை இருந்து உங்கள் மூலம் தரிசிக்க வேண்டும். அதனால்தான் நான் உங்களிடம் நேரடியாக சொல்லவில்லை. இப்படி எம்ஜிஆர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் வாலி அவர்களுக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது குறள். எம்ஜிஆர் இதற்கு அருமையான பொருள். சரிதானே? எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு அனுபவமும் ஞாபகத்துக்கு வருது. காஞ்சி மடத்துலேருந்து செக்ரட்டேரியட்டுக்கு ஃபோன் போகிறது. அங்கே ஃபோனை எடுத்து பேசும்போது யார் என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் மடத்துலேருந்து பேசுகிறோம், பெரியவா சிஎம்மை பார்க்கணுன்னு விருப்பப்படுறா, அதனால் வர முடியுமான்னு கேட்குறா, கேட்டு சொல்ல சொன்னான்னு ஒன்று சிஎம் கிட்ட இந்த விஷயம் தெரிவித்த உடனேயே எம்ஜிஆர் கிளம்பிடுறார் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. காஞ்சிபுரம் வரார். காஞ்சிபுரத்தில் அப்போ அந்த மடத்துல எல்லாம் ஓரிக்கையில் இருக்கா பெரியவா. அதனால காரை கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு இறங்கி நடந்தே போனாராம் ஓரிக்கைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஃபர்லாங் நடந்திருப்பார் எம்ஜிஆர். போன உடனே ராமச்சந்திரா வான்னு அந்த கூப்பிடுற துணியே அவ்வளோ அழகாக இருக்குமா பெரியவா. எம்ஜிஆர் அவர்களை கூப்பிடுதே ராமச்சந்திரா வா அப்படின்னு அந்த துணியே அவ்வளோ அழகாக இருக்குமா. அங்கே சேர்லாம் கூட இல்லை போல இருக்குது. ஒன்று உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சேர் கூட இல்லைன்னு ஒன்று, பரவாயில்ல பெரியவா, உங்கள் முன்னாடி நான் உட்காரலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுண்டே கேட்குறார். பாரு, உன்னை பார்க்கறதுக்கு எத்தனை ஜனங்கள் வந்திருக்கா பாருன்னு. நிறைய கூட்டம், இவர் வராருன்னொடனே அங்கே கூட்டம் வந்துடுத்து, எத்தனை ஜனங்கள் வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெரியவா சொல்கிறா, எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணணும் அப்படிங்கிறார். நீங்கள் ஒத்தாசைன்னு சொல்லாதீங்க, கட்டளை இடுங்க, என்ன வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு எம்ஜிஆரும் அதுக்கு சொல்கிறார். இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் அறுபடை வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அந்த அத்தனை கோவில்களுக்கும் செலவழிச்சுட்டு பணம் காசெல்லாம் அந்த அளவுக்கு வசதி கிடையாது எல்லாருக்கும். எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வர முடியாது, அறுபடை வீட்டுக்கும். அதனால் அவளும் வசதியாக போயிட்டு வரும்படியாக ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணேன் அப்படி சொல்லி வந்தது தான் சென்னை பெசன்ட் நகரில் இருக்கிற அறுபடை வீடு கோவில். அறுபடை முருகன் கோவிலும் சென்னை பெசன்ட் நகரில் இருக்குது. பார்க்காதவா அவசியம் போய் பார்த்துட்டு வரலாம். பெரியவா சொல்லி தான் பெசன்ட் நகரில் அந்த கோவில் வந்தது. அஷ்டலக்ஷ்மி கோவில் பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் தூரம் போனாலே இந்த அறுபடை வீடு முருகன் கோவில் இருக்குது. பெரியவாளுக்கு எவ்வளோ கவலை பாருங்கள். ஒரு சாதாரண ஜனங்கள் கூட அவ்வளோ தூரம்லாம் எல்லா ஊராக போயிட்டு வர முடியாதுங்கிறதுனால ஒரே இடத்துல எல்லா முருகனையும் தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளோ ஒரு அக்கறை இந்த ஏழை ஜனங்கள், கிராமத்து ஜனங்கள் பேரில் எல்லாம். அதுக்கப்புறமும் பெரியவா அந்த பழமையான கோவில்கள் எல்லாம் ஒரு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறதுக்கு கூட, எண்ணெய் ஏற்றுற அளவுக்கு கூட வசதி இல்லாமல் பராமரிக்கப்பட முடியாமல் எத்தனையோ ஒரு பழமையான கோவில்கள்லாம் இருக்குது. அதெல்லாமும் நல்லபடியாக பராமரிக்கணும்னு சொல்லி
முதல்ல கையெழுத்து போட்டாராம், ஜிஓ பாஸ் பண்ண சொல்லி. பெரியவா சொல்லி தான் அந்த ஒரு விஷயத்துக்கு பெரியவா எம்ஜிஆர் கையெழுத்து போட்டு அதெல்லாம் நடந்தது. கோவில்லாம் பராமரிக்கப்பட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பெரியவா சொல்லி தான் எல்லாமே பராமரிக்கப்பட ஆரம்பிச்சதுன்னு அதுவும் அப்போ எல்லாரும் சொல்லுவா. இது மாதிரி பெரியவா நிறைய விஷயங்கள் எல்லார்கிட்டேயுமே பிரியமாக பழகுவார். இப்போ ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, உயர்ந்த இடத்துல இருக்கிறவான்னு இல்லை, தாழ்ந்த இடத்துல இருக்கிறவான்னு இல்லை, எல்லா மனுஷால்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகி யாருமே பெரியவா சொன்ன உடனே கேட்டுருவா. எல்லாருமே உயர் பதவியில் இருக்கிறவாளும் சரி, சாதாரண ஜனங்களும் சரி, பெரியவா சொன்னால் கேட்டுடுவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.